இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்திருக்கிறதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் என்று இங்கு இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அங்கே பாலாக்கு பிலேயாமை நியமித்து 7 பலிபீடங்களையும் 14 பலிகளையும் அவன் ஏற்படுத்தி இஸ்ரவேலை சபிக்கும்படியாக எத்தனை பண்ணான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற இடத்திலே யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோபின் கூடாரமும் இஸ்ரவேலின் வாசஸ்தலமும் அழகானவைகளாக காணப்படுவதற்கு காரணம் என்ன என்றால், அவன் பிதாக்களின் ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகளை அவன் நீக்கக்கூடிய இடத்திலே அவனை தேவன் வழி நடத்தினதாகவே இருக்கிறது. சமயங்களையும் காலங்களையும், தேவனுடைய சமயங்களையும் காலங்களையும் அறிந்து கொள்ள அவனுடைய பிதாக்கள் எத்தனையோ பிரயத்தனங்கள் பட்டார்கள். அவர்கள் அதை தவறவிட்ட இடத்திலே அவருடைய ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகள் அவைகளை நிவர்த்தி செய்து சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலே யாக்கோபை தேவன் வழி நடத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலங்களையும் நேரங்களையும் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே பிதாக்கள் இல்லை. அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு பின்பாக அவர்களுடைய ஜீவியத்திலே அந்த குறைபாடுகள் வந்த பின்பு அதை சரி செய்து அதை படிப்பனையாக கற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு மகாபலனாய் இருக்கிறார் என்ற இடத்திலே ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெயம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ அழகாக இருக்கிறாள், அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள், அவருடைய பாதங்கள் அங்கே ஸ்திரமாக இருக்கிறது என்ற இடத்திலே ஒரு அழகும் ஒரு மேன்மையும் மகிமையும் அதிகாரமும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவள் பிரசவ வேதனைப்பட்டு கர்ப்ப வேதனை பிரசவம் தரித்திருக்கிறாள். கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்ற இந்த அனுபவங்கள் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அவனுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மேன்மையான அந்த 3 பகுதிகளும் இருக்கிறது. அவனை மகிமையாக தேவன் வழி நடத்துகிறார். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை செம்மையான வழியிலே தேவன் நடத்தினாலும் கூட அவன் கர்ப்பம் தரிக்கக்கூடிய அனுபவத்திலும் அங்கே பிரசவ வேதனைப்பட்டு பெறக்கூடிய அனுபவத்திலும் ஆபிரகாம் இல்லை என்பதுதான் அந்த குறைபாடு. கர்ப்பம் தரித்திருப்பது என்பது தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கக்கூடியது. ஒரு தாய் கர்ப்பம் தரித்தால் பிள்ளை பெறும் காலம் வரைக்கும் அவள் காத்திருக்க வேண்டும் என்ற இடத்திலே காத்திருந்துதான் பிள்ளையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பிரசவ வேதனை அடைய வேண்டும். அதுக்கு பின்பாக தான் அந்த ஜெயம். 14ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இந்த சகல ஜெயமும் சகல மகிமையும் தேவனுக்குரியது என்று தன் கைகளை உயர்த்தி விட்டான். அதுக்கு பின்பாக ராஜாக்கள் நீ இன்னும் எடுத்துக்கொள் என்ற பொருட்களை கொடுத்த இடத்திலே உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் என்ற இடத்துல நீங்கள் என்னை ஐஸ்வர்யவனாக்குனதாக வேண்டாம், எனக்கு உள்ளதே போதும் என்று அவன் போதும் என்ற ஒரு தன்மையை, ஆவிக்குரிய தன்மையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். லைஃப் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், தனக்கு உள்ளதே போதும் என்ற இடத்துல அவன் வெளிப்படுத்துகிறான். இங்கேதான் தேவன் அவனுக்கு தன்னை பரிபூர்ணமாக நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு தேவன் கொடுத்ததே போதும் என்ற இடத்தில் நீங்கள் வாழ்ந்தால்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஆவிக்குரிய அடிப்படைகள் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய பக்கத்திலே அவன் காத்திருந்து பெறக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு தெளிவை அவன் இன்னும் அடைந்து கொள்ளவில்லை. நான் உனக்கு மகாபலனாய் இருக்கிறேன் என்ற இடத்துல பிள்ளையிலேயே என்று சொல்லி 16ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நேரத்துக்கு காத்திராதபடிக்கு அவன் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நேரத்துக்கு காத்திராதபடி அவன் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை அவன் சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு போய்விட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 12:27 யோவான்ல நான் இந்த வேலைக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன், இந்த வேலைக்காகவே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், இது வந்தது என்று நான் அஞ்சவில்லை, இது விலகிவிட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, இந்த வேலைக்காகவே நான் இருக்கிறேன் என்று வேலையை அறிந்தவராக குமார்
குமாரன் இருக்கிறார். அங்கே திருமண வீட்டிலே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திருமண வீட்டிலே சொல்லப்பட்ட போதும், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு வேலையை குறித்த தீர்க்கமான ஒரு வெளிச்சத்தை உடையவராக குமாரன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குமாரனுடைய வாழ்க்கையிலே அது இருந்தது போல பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை கொண்டு வரும்படியாக தான் விரும்பினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அந்த வேலையில் இல்லாதபடிக்கு அவன் முன்பதாகவே பெற்றெடுத்த பிள்ளை சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல என்றாலும் கூட, அவன் ஈசாக்கின் வாழ்க்கையிலே ரெபெக்காள் வந்து கேட்கும் போது ரெபெக்காளுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய இடத்தில் தான் அங்கே சண்டை வருகிறது. உள்ள ஒரு சரியான நேரத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி பெற்றெடுக்காத பிள்ளை சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு போனான். சரியான ஜெபம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு அங்கே உருவாக்கப்பட்ட இடத்தில் தான் ஏசா புறக்கணிக்கப்பட்டு போகிறான். ஒரு புறம்பாக்கப்பட்டவனும் ஒரு புறக்கணிக்கக்கூடியவனும் ஏன் பிதாக்களுடைய ஜீவியத்திலே வர வேண்டும் என்ற ஒரு வெளிச்சத்தை யாக்கோபு தன் ஜீவியத்திலே பெற்றுக் கொள்கிறான். இந்த காரியங்களுக்கு பின்புதான் 18ஆம் அதிகாரத்திலே, நான் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன், அவன் என் நீதியையும் என் நியாயத்தையும் தன் சந்ததிகளுக்கு சொல்லுவான் என்ற இடத்திலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே வருகிறார். 17ஆம் அதிகாரத்திலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்திலே நான் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன், இவன் என் நீதியும் நியாயங்களையும் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லி வருவான் என்ற இடத்திலே ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஈசாக்குக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. என்ன? பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகக்கூடாது. எகிப்துக்கு போனதுனால பல பிரச்சனைகளை நம்முடைய தகப்பன் அங்கே அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது என்ற இடத்திலே அவன் பஞ்ச காலத்திலும் விதை விதைத்து 100 மேனி அறுத்தான். ஆனாலும் கூட ரெபெக்காளுடைய விஷயத்திலே அவன் ஜெபித்து இங்க ஒரு ஏசா அங்கே தள்ளப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் அது சரியாக இருக்கும் என்ற இடத்திலே இவன் அதற்கு ஒத்து வராதவனாகவே இருக்கிறான். ஏசா தள்ளப்பட்டு போகிறான். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் குறைபாடுகளோ ஈசாக்கின் வாழ்க்கையின் குறைபாடுகளோ இல்லாதபடி தேவனுடைய காரியங்களுக்காக, நேரங்களுக்காக அவன் காத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதில் அவனுக்கு இருந்த வெளிச்சம். அவனுடைய சுயாதீன சித்தத்தை எல்லாம் தேவன் நொறுக்கி, அவனுடைய சொந்த எண்ணங்களை எல்லாம் தேவன் நொறுக்கி, அவனுடைய சுய பலத்தையும் கூட அவன் இழக்கக்கூடிய இடத்திலே தேவன் அவனை நடத்தி அவனை செவ்வையாக கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையின் மேன்மை. அவன் நடத்தப்பட்ட பாதையில் எல்லாம் அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள். அங்கே ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது உன்னுடைய வயது என்ன என்று பார்வோன் கேட்கும் பொழுது, என்னுடைய வயது 130, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130, அது பரதேசிகளாக சஞ்சரித்தேன், பிதாக்களுடைய நாட்களை வந்து எட்டவில்லை, ஆனால் இதன் பெரும்பகுதி என்பது அது வருத்தம் சஞ்சலம் என்று சொல்கிறார். வருத்தம் சஞ்சலம் என்ற இடத்தில் தான் அவனுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகளின் வழியாக தான் அவன் நடத்தப்படுகிறான். அவன் பிறப்பில் இருந்தே சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். சயின்டிபிக்கலா நீங்க பார்த்தாலும், அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்தாலும், இரட்டை பிள்ளைகளிலே 2வது பிறப்பவன் தான் 1வது உருவாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் தான் தேவ திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட இடத்திலே இந்த தேவ சித்தம் இல்லாத, தேவனுடைய சமயத்தை அறியாத ஒரு ஜெபம்தான் இந்த ஏசாவை கொண்டு வந்ததாக நாம் இந்த கருத்திலே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில அந்த தவறை அவன் செய்யவில்லை. லேயாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, லேயாளின் வேலைக்காரிக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, ராகேலின் வேலைக்காரிக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, ராகேலின் கர்ப்பமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்திலே ராகேல் போய் யாக்கோபை அங்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல யாக்கோபு சரியாக சொல்லிவிடுகிறார், ஆபிரகாமை போல நான் அவசரப்பட முடியாது, ஈசாக்கை போல மலடியாக இருந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தது போல நான் ஒரு ஜெபத்தை இங்கே ஏறெடுக்க முடியாது. நான் தேவனா? உன் கர்ப்பத்தை அடைத்தது தேவன், நீ தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அவன் சரியாக தேவனுடைய கால நிர்ணயங்களை குறித்த ஒரு அறிவை பெற்றுக் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த கரிசனை உள்ளவனாக அவன் காணப்பட்டு அதை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே
அவன் இருந்தான். தேவனுடைய கால நிர்ணயங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லும் பொழுது 38ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 38 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து 10:36 எபிரேயர் 10:36 தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம் அந்த காலத்துக்காக காத்திருக்க முடியாதபடிக்கு அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்து விட்டான். ஈசாக்கு அந்த காலத்துக்காக காத்திரு தேவன் செய்வார் என்று சொல்லாதபடிக்கு ஒரு ஜெபத்தையே எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆனால் யாக்கோபு அந்த காலங்களை அறியக்கூடிய இடத்திலே அவன் நடத்தப்படுகிறான் என்பதாக இருக்கிறது. யாக்கோபுக்கு இந்த அறிவை அவன் பெற்றுக் கொள்கிறான் பிதாக்கள் இடத்திலிருந்து. அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய வாழ்வியல் இருக்கிறது. அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு மிஞ்சின பிரச்சனைகள் தான். அண்ணன் கொல்ல வருகிறதாகட்டும், அப்பாவிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதாகட்டும், எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அவனுக்கு ஏசா வச்ச பெயர் தான் எத்தன். அவனுடைய பெயரின் அர்த்தம் என்பது குதிங்காலை பிடித்து கொண்டு வந்தவன் என்பவன். அவன் பிறக்கும் பொழுது இருந்தே சேஷ்டபுத்திர பாகத்துக்காக போராடக்கூடிய, அதை குறித்த ஒரு அறிவு இருக்கக்கூடியவனாகவே அவன் இருக்கிறான் என்ற இடத்தில் தான் எபிரேய நிருபக்காரர் அவன் கூழுக்கு விற்று போட்டான், இவன் வாங்கினான் என்று எழுதுகிறார். இவன் ஏமாற்றினான் என்று எழுதலையே. அவருடைய வெளிச்சம், எபிரேய நிருபக்காரருடைய வெளிச்சம் என்ன? அவன் விற்றான், இவன் வாங்கினான். விற்பவனுக்கு அதை குறித்த ஒரு கரிசனை இல்லை, வாங்கக்கூடியவன் அதை குறித்து கரிசனையாக இருந்து ஆர்வமாக அதை வாங்கி கொண்டான் என்றுதான் அர்த்தப்படுகிறது. இதற்காக ஓடின இடத்திலும் அவன் உலகம் என்ற லாபானின் வீட்டுக்கு போனாலும் கூட தேவன் அவனை வழி நடத்தினார் என்ற இடத்தில் தான் அவன் போகிற வழியிலே தேவனுடைய வழி நடத்துதலை அவன் அறிந்தவனாக தான் இருக்கிறான். அவன் தேவனுடைய வீட்டை காண்கிறான், அங்கே ஒரு கல்லை நாட்டுகிறான். அவன் பெத்தேல் இருந்து எல்பெத்தேல் வரைக்கும் அவன் நடத்தப்பட்ட எல்லா வழிகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் நான் ராகேலுக்காக 14 வருடம் வேலை செய்கிறான். முதல் 7 வருஷம் போச்சே, லேயால் தான் கொடுத்திருக்காங்க. 2வது 7 வருஷமும் அது அவனுக்கு கழிந்ததே தெரியவில்லை. அந்த 2வது 7 வருஷம் ராகேலுக்காக அவன் உழைத்தது அந்த நாட்கள் வெகு சீக்கிரமாக கழிந்ததை போல அவனுக்கு இருக்கிறது என்றால் அவ்வளவு நேசம் உள்ளவனாக இருந்து ராகேலை கட்டி கொண்டான். ஆனால் அவன் திரும்பி வரக்கூடிய இடத்திலே யோசேப்பு பிறந்துதான் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். யோசேப்பு பிறக்கக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். யோசேப்பு என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளம். லாபான் என்பது உலகம். உலகத்திலே இருந்த பொழுது உலகம் நம்மை ஏமாற்றக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது. லாபானுக்கு யாக்கோபு சொன்ன பதில் என்ன? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாவிட்டால் நீர் என்னை ஏமாற்றி இருப்பீர், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்றெல்லாம் சொல்லுகிறார். உன்னுடைய பிதாக்களின் தேவன் தான் என்னை வான் பண்ணி இருக்கிறார், நான் உனக்கு விரோதமாக எதுவும் செய்யவோ பேசவோ முடியாது என்று லாபானுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. இது எல்லாம் தேவன் அவனை நடத்தின வழிகளாக இருக்கிறது என்று தெரிந்து. இதன் மிகுந்த பகுதி என்பது அவனுக்கு வருத்தம், சஞ்சலம் என்ற இடத்தில் தான் இருக்கிறது. அதை தான் அங்கே பார்வோனுக்கு முன்பாக சொல்லுகிறான். 47ஆம் அதிகாரத்திலே அவன் அதை தான் சொல்லுகிறான். அதுக்கு அவன் புறப்படக்கூடிய இடத்துல யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு புறப்படக்கூடிய இடத்தில் கூட அவனுக்கு மிகுந்த வேதனை. எகிப்துக்கு போகக்கூடிய பிரச்சனைகளே அவன் அறிந்திருக்கிறான். அவன் தாத்தா போய் எவ்வளவு பிரச்சனை வந்தது எல்லாம் அறிந்திருக்கிறான். நம்முடைய அப்பா போகலையே, நம்ம இப்ப போகணுமே, போனா நாம் மரித்தால் நாம் மக்பெலாவுக்கு எப்படி திரும்புவது, எப்ரோனுக்கு எப்படி திரும்புவது என்பதெல்லாம் அவனுடைய பிரச்சனைகள். அதுதான் நாம் போராடி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, இப்போ நான் உன்னோட இருக்கிறேன். ஆற்றை கடக்கும் போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அங்கே யாக்கோபு ஆற்றை அவன் கடந்து தன்னை தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சுயத்துக்கு விரோதமாகவும் தன்னுடைய சுய காரியங்களுக்கு, சுய பலன், சுய நீதி என்ற காரியங்களுக்கு விரோதமாக அவன் போராடி ஜெயம் பெற்று யாக்கோபு இஸ்ரவேலாக ஆவிக்குரியவனாக மாறக்கூடிய இடத்திலே அந்த யாக்கோபு என்ற இடத்தில் தன்னை வெறுமையாக்கினானே, அப்பொழுதும் அவனுக்கு பயம்தான் இருந்தது. அவன் பயப்படுகிறான், அண்ணனுக்கு பயப்படுறான், இங்கே எகிப்துக்கு போவதற்கு பயப்படுகிறான். இதெல்லாம்
யாக்கோபின் வாழ்க்கையில் இருந்த பயங்கள். ஆனா சொல்றாரு, இப்போ நான் உன்னை நடத்துவேன். யோசேப்பு இருக்கிறான், உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், போ என்று தேவன் அவனை பலப்படுத்தி அனுப்பக்கூடிய இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட இடத்துல, யாக்கோபின் நதியின் அண்டையில அவன் இஸ்ரவேல் என்று மாற்றினாலும் கூட அவனுடைய சுபாவம் முழுவதுமாக மாறவில்லை. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை பார்த்த விஷயத்தில் தான் அவனுடைய சுபாவம் முழுவதுமாக மாறுகிறது. 400 பேரோட போராட முடியாத ஆளு தேவதூதனோடு எப்படி போராடி ஜெயித்திருப்பார் என்றால், தன்னுடைய சுயத்தை அவன் முற்றிலுமாக அங்க பலியாக்கி தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய நடத்திப்புக்கு அவன் ஒப்பு கொடுத்ததுதான் யாக்கோபு நதியின் அண்டையிலே அந்த நடந்த போராட்டமாக இருக்கிறது. இதைதான் பவுல் அப்போஸ்தலன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் இடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு தருவார் என்ற இடத்திலே நம்பிக்கையாக சொல்லுகிறார். இந்த நல்ல போராட்டம் என்பது நம்முடைய சுயாதீன சித்தங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த வழிகளை நாம் விட்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் என்பதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. நான் பயந்து இருக்கிறான். இந்த யாக்கோபுடைய ஜெயம் என்பது பரிபூர்ணமாக அவனுடைய குமாரருக்கு வந்தது என்ற இடத்திலே, அங்கே ஆபிரகாம் வீட்டில் ஒரு இஸ்மவேல் தள்ளப்படுகிறான், ஈசாக்கின் வீட்டிலே ஒரு ஏசா தள்ளப்படுகிறான். ஆனால் இந்த யாக்கோபின் வீட்டிலே 12 பேருக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். 12 பேருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட 12 பேரையும் கணக்கிலே தேவன் வைத்து கொண்டு வரக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 48ஆம் அதிகாரத்திலேயே அவன் ஆசீர்வாதத்தை துவங்குகிறான். யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்துதான் அவன் ஆசீர்வாதங்களை அங்கே தொடங்குகிறான். 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபின் குமாரரை நீங்க கூடி வாங்க, கடைசி நாட்களில் நடக்க போகிறவர்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். அந்த அதிகாரத்தின் 26ஆம் அதிகாரத்தில் மீண்டும் யோசேப்புக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் குமாரரை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்று ஆசீர்வாதம் 3 விதமாக கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன் குமாரரை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறான் என்ற இடத்திலே, யாக்கோபு தன் குமாரரை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனவனுக்கு சொல்லி ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனவனை அவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 3 ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே தாவீது கேட்டு அதை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறான். என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீட்டை ஆசீர்வதிப்பீராக என்று 3 ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். இந்த யூதாவில் தான் இந்த யாக்கோபின் பரிபூர்ணமான ஜெயம் வந்து இறங்குகிறதாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே அந்த 1-2 வசனங்கள் நாம் பார்த்தால், 2ஆம் வசனத்திலே யாக்கோபுடைய சேஷபுத்திர பாகம் என்பது யோசேப்புக்கும் அவனுடைய ராஜாதிபத்தியம் என்பது யூதாவுக்கும் வருகிறதாக இருக்கிறது. யூதா சகோதரர்கள் பலப்பட்டதினாலே ராஜாதிபத்தியம் அவனுக்குள் வந்தது. ஆனாலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. கணக்கின்படி ரூபன் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும். அங்கே 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லும் பொழுது அவனவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று 49ஆம் அதிகாரத்தில் சொன்னாலும் 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் 1-2 வசனங்களை நாம் வாசித்தால் யோசேப்பு தான் அந்த சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறான். ஆனால் சகோதரன் யூதா பலப்பட்டதினாலே ராஜாதிபத்தியம் அவனுக்கு வந்தது. இங்கே சேஷ்டபுத்திர பாகம் அதுவரைக்கும் ஒருவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா யாக்கோபின் விஷயத்துல அது 3ஆக பிரிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது. 3 பேருக்கு அது பிரிஞ்சு போயிடுது. 3 பேருக்கு எப்படி பிரிஞ்சு போகுதுன்னா, ரூபன் இல்லாதபடிக்கு அடுத்த 2 பேரும் இல்லாதபடிக்கு அங்கே யூதாவை ஆசீர்வதிக்கிறார். 4வது யூதாவை ஆசீர்வதிக்கிறார். அங்கே முதல் ஆளுக்கு கொடுக்க ரூபனுக்கு கொடுக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகம் 11ஆம் ஆளாகிய யோசேப்புக்கு அது போய் சேர்கிறது. ஆனால் உபாகமம் அங்கே 21-17 உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 21 ஆமா
வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்திருந்தாலும் கூட பிறப்பின்படி முதல் பிறந்தவனுக்கு தான் எல்லாம் போய் சேரணும் என்பது தேவ திட்டம். அதை மாற்றக்கூடிய இடத்துல யாக்கோபு வேலை செய்கிறார் என்றால் அது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். யாக்கோபின் சேஷ்டபுத்திரன் அந்த சுதந்திரத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அடைய தகுதியற்றவனாக போகிறான். சேஷ்டபுத்திரம் எப்படி வருது? இஸ்மவேல் முதல் பிறந்திருக்கிறான். இந்த வசனத்தின் ஆதாரத்தில் இந்த சட்டத்தின்படி இஸ்மவேல் சுதந்திரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இஸ்மவேல் அதுக்கு தகுதியற்றவன். ஏசா அதை பெற்றிருக்க வேண்டும். ஏசா அதுக்குரியவன் அல்ல. ஆனா இங்கே ரூபன் இதை பெற்றிருக்க வேண்டும். ரூபன் அதுக்கு தகுதியானவன் அல்ல. அடுத்திருக்கு உங்களுக்கு கொடுக்கலானாலும் அடுத்தவங்களும் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருந்தார்கள் என்பது யோசேப்புக்கு போகக்கூடிய இடமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து அவன் இஸ்ரவேலாக வர வேண்டும். இஸ்ரவேல் என்ற இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதம். 12 குமாரரை ஒருவனை அவன் சகோதரர்களால் புகழப்படுகிறவன் யூதா, சகோதரன் விசேஷித்தவன் யோசேப்பு. ஆனால் பிரச்சனைக்குரிய லேவியை தேவன் மீட்டெடுக்கிறார். லேவியும் சிமியோனையும் நான் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகடா, அவருடைய கோபம் மூர்க்கத்தை நான் சபிக்கிறேன், என் வாசனையை கெடுக்கிறார். யாக்கோபுடைய மேன்மை என்பது தெய்வீக சுபாவம். யாக்கோபுடைய மேன்மை என்பது தெய்வீக சுபாவம். தெய்வீக சுபாவம். பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா தெய்வீக சுபாவம் என்பது அவன் மன்னித்து சத்துருவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆனால் சட்டவிரோதமான காரியங்களுக்கு அவன் எதிர்த்து நிற்கிறான். அதான் சரி. 2 பேரும் பண்ணது சரி கிடையாது என்ற இடத்துல தான் இருக்கிறது. பிதாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் ஆகிய அந்த தேவனுடைய சமயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல டைமிங் ஆஃப் காட், காட்ஸ் ஓன் டைம், அவருடைய சமயத்தை அறிந்து கொண்டவன் அவருடைய எல்லைகளிலே அவன் மீறுகிறதாக இருக்கிறது. யோசேப்பை லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வர சொன்ன இடத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறோம். அவங்க அண்ணனையும் பார்த்து சமரசம் ஆயாச்சு. சமரசம் ஆனதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நீ போய் இருன்னு சொன்னா அங்க அதுக்கு முன்னே அவன் சோவாரில் ஏன் போடணும்? அங்க இந்த சுக்கோத்தில ஏன் அவன் கூடாரம் போட வேண்டும்? சுக்கோத் என்றால் சுகபோகம். அங்க அவன் மந்தைக்கு மேய்ச்சல் இருக்கிறது, சமாதானமா இருக்கலான்னு திரும்பவும் தன்னுடைய ஐடியாவை அங்க அவர் கொண்டு வருகிறார். தன்னுடைய சுய சித்தங்களை கொண்டு வருகிறது தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேலுடைய குமாரத்தி ஆகிய தீனாலை ஒருவன் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அப்படின்னா அங்க சட்டத்தின்படி அவன் வர வேண்டிய இடத்திற்கு வரவில்லை. அவனுடைய குமாரத்தி அங்க போய் அங்க சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அவள் ஏன் போக வேண்டும்? ஒரு ஒழுங்கு இருக்குதே. நீ ஏன் அங்க இருக்க வேண்டும்? உனக்கு ஒரு ஒழுங்கு இருக்குதே. 2 அடிபட்டு தேவனுடைய எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தவன் அவருடைய சொல்லின்படி அவன் போயிருக்க வேண்டும். அங்க அவன் கூடாரம் போட்டது தப்பு. சுக்கோத்திலே அவன் அங்க கூடாரம் போட்டது ஒரு கூடாரம். சுக்கோத்திலே கூடாரம் போட்டது என்பது அவனுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருந்தது. மந்தைக்கு மேய்ச்சல் இருக்கிறதுன்னு போட்டான். அதனால அவனுக்கு அந்த பிரச்சனைகள், அவனுடைய குமாரத்தி தீனான் அங்கே தீனானுடைய பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல 2 பேர் கொலைபாதகராக போகக்கூடிய இடத்துல இருக்குது. இங்க சிமியோனும் லேவியும் அவங்க கோபப்பட்டு பட்டயத்தை எடுத்து, அதுதான் 49 சொல்றாரு, இவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் மேன்மையே, என் ஆத்துமாவே இவர்களோட சேராதே என்று சொல்லுகிறார். சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய கோபத்தையும் மூர்க்கத்தையும் சபிக்கிறார். யாக்கோபு தன் வாசனையை அவன் எப்பொழுதும் காத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சுபாவத்தை, தெய்வீகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே யாக்கோபுக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. என்ன சண்டை போட முடியாமல அண்ணன் விட்டு ஓடிட்டாரு. அன்னைக்கு ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க. அன்றைக்கு அவர்கள் சண்டை போட்டு இருந்தால் அந்த வேலைக்காரரோ அவனோடு வந்த 400 பேரோ இடைப்பட்டிருக்க முடியாது இல்லையா? ஆனால் இன்றைக்கும் அவன் பலம் என்பது, நம்முடைய பலன் என்பது எப்பொழுதும் தேவனை சார்ந்ததாக இருக்கிறது. இவர்களுடைய பட்டயம் எழுத்தின்படி இவர்கள் எடுத்தார்கள். ஒரு வாலிபனை கொன்றார்கள், இவனுடைய வாசனையை கெடுத்தார்கள் என்பது அவருடைய கோபம், உக்கிரம், அதை சபிக்கிறார். அவருடைய பட்டயம் கொடுமையின் கருவி என்று கொண்டு வருகிறார் யாக்கோபு.
எல்லாம் பிரச்சனை யாக்கோபுடைய குடும்பத்துல. ஆனால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல கொண்டு வருகிறார். கொரிந்தியருக்கு அதை எழுதும்போது நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களே நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகள்னாலே எல்லாவித எண்ணங்கள் மேட்டிமைகள் சிந்தனைகளை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் என்று கொண்டு வருகிறார். எல்லா விதமான எண்ணங்கள், மூர்க்கங்கள், கோபங்கள், அந்த நம்முடைய காரியங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஏனென்றால் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்கிறது. அது தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலத்தினால் தான் நாம் அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். இங்கே இவர்கள் ஒரு பட்டணத்தின் அரணை நிர்மூலமாக்கினார்கள் என்றால் தங்கள் சுய பட்டயத்தினாலே நிர்மூலமாக்கி தன் தகப்பனுடைய வாசனை அவர்கள் கெடுத்துப்பட்டார்கள் என்பதாக. இந்த வேதனைகளை எல்லாம் தாண்டிதான் அவனுடைய கூடாரம் வாசஸ்தலமாக மாற வேண்டும். அவனுடைய கூடாரம் வாசஸ்தலமாக மாற வேண்டும். இஸ்ரவேலே உன் கூடாரங்களும், யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவை. அந்த வாசஸ்தலம் என்ற இடத்தில் தான் அது அழகு என்ற இடத்துக்கு வருகிறது. இஸ்ரவேலின் கூடாரம் என்பது பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய ஒரு தவிப்பு. அதான் அவன் 47:9 சொல்றான், என்னுடைய வாழ்நாள் கொஞ்சம் தான் 130, அது பரதேசிகளாக சஞ்சரித்த என் பிதாக்களுடைய வாழ்நாளை வந்து எட்டவில்லை, ஆனா இந்த 130க்குள்ள நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்று கொண்டு வருகிறான். நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதன் மிகுந்த பகுதி, மிகுதியான பகுதி என்பது வருத்தம் சஞ்சலம் என்று கொண்டு வருகிறார். வருத்தம் சஞ்சலம் என்ற இடத்தில் தான் யாக்கோபுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வருத்தத்தை, சஞ்சலத்தை அவன் நீக்கி அந்த கூடாரத்தை வாசஸ்தலமாக மாற்ற வேண்டும். நமக்கு அந்த கற்பனைகள், நமக்கும் அந்த சட்டங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். நாம் தேவபுத்திரராக வெளிப்படுவதற்காக பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கக்கூடிய ஒரு தவிப்பு இருக்கிறது என்பதாக இருக்கிறது. அது காத்திருந்து தவிக்கக்கூடிய தவிப்பு. ஆபிரகாம் காத்திருக்கவில்லை. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு காத்திருப்பு அங்கே இடையூறாக ரெபெக்காள் வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஆனால் யாக்கோபு தேவனுடைய நேரத்துக்காகவும் சமயத்துக்காகவும் காத்திருந்துதான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு என்ற கூடாரம் இஸ்ரவேல் என்ற வாசஸ்தலமாக மாறுவதற்கு அவனுடைய தவிப்பு, அவனுடைய போராட்டம் என்பது அவன் சுயத்துக்கு விரோதமாக போராடி தேவனுக்காக தவித்து அந்த வாசஸ்தலமாக மாற்றப்படுகிறான். ஜீவராசிகள் எல்லாம் அங்கே எதற்காக தவித்து போராடுகிறது என்று ரோமன் எழுபுக்காரர் எழுதுகிறார். மனுஷபுத்திரர் அங்கே நாம் மனுஷர்கள் தேவபுத்திரராக வெளிப்பட வேண்டும். ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 22-23. ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய 23. அதனால்தான் 22-23 படி சொல்ல. 22-23 என்பது நம்முடைய பக்கத்தை அது சொல்லப்படும். 19 என்பது இந்த சகல சிருஷ்டியும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தேவபுத்திரராக வெளிப்பட வேண்டும் என்று சகல சிருஷ்டியும் காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டிகள் விழுந்து போகவில்லை, மனிதன் தான் விழுந்து போயிருக்கிறான். நாம் விழுந்து போனதினாலே சிருஷ்டிகள் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட சிருஷ்டிகள் மனிதன் தேவனை போல மாற வேண்டும் என்பதற்காக அவைகள் தவித்துக் கொண்டிருக்கிறது. இது முதல் பகுதி 19 இருந்து. 22-23 என்பது நம்முடைய பக்கம். 22-23 வாசகம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து நமக்கு தெரிந்திருக்கிறபடி
சகல சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நமக்குள்ளே தவிக்கக்கூடிய வாழ்க்கை. யாக்கோபின் தவிப்பு தான் அந்த கூடாரத்தை வாசஸ்தலமாக மாற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறது. யாக்கோபை தேவன் எப்படி அப்படி கொண்டு வருகிறார் என்றால், அவன் சகலத்துக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் அவன் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்கத்திலே அவன் கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய சுயாதீனங்கள் நொறுக்கப்படுகிறது, அவனுடைய சுயபலன் நொறுக்கப்படுகிறது, அவனுடைய சுய சித்தம் எடுக்கப்படுகிறது என்ற இடத்தில் தான் அவன் கொண்டு வருகிறான். யோசேப்பு மேல மிகுந்த பிரியம். யோசேப்புக்கு தனியா ஒரு உடுப்பெல்லாம் தைச்சு போட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப அன்பை வெளிப்படுத்திருக்காரு. பார்த்தா யோசேப்பை தூக்கி வித்துட்டாங்களே அண்ணன் தம்பிங்க. சண்டை போடாதீங்க பாப்பா, இருங்க அண்ணன் தம்பி மேல எப்படி பார்த்துட்டு வான்னு அனுப்புனா அவனை தூக்கி குழியில போட்டு அதுக்கப்புறம் வித்து விட்டாங்களே. அவனுக்கு மிகுந்த வேதனை தான். அந்த குமாரர் அவனுக்கு வேதனையை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். இருக்கிற ஒரே பெஞ்சமின் அவனையும் கேட்கிறானுங்க. அவன் வராவிட்டான். இவன் போனா எப்படி ஐயா? யோசேப்பு என்பது அவனுடைய சொந்த பிரியம், சொந்த இஷ்டம். அங்கே பெஞ்சமின் என்பது அவனுடைய சொந்த நீதி. அதுக்கு ஒரு நீதி வச்சிருக்கிறான். எனக்கு ஒரே குமாரன், இவன் செத்தா எனக்கு பிள்ளை இல்லையேங்கிறார். மீதி 10 பேர் என்ன பண்றது? மீதி 10 பேர் கணக்கு இல்ல. மீதி 10 பேர் கணக்கு இல்ல. அப்படித்தானே பேசுறாரு. யாக்கோபுடைய பேச்சு சாப்பாட்டுக்கு தான் அவங்க போறாங்க. சாப்பாடு இல்லாம செத்துடக்கூடாது போக அப்படின்னா போன இடத்துல யோசேப்பு பரிசுத்தவான். யோசேப்பை நீங்கள் குறை சொல்ல முடியாது. யோசேப்பு அங்கே கிறிஸ்துவுக்கு நெல்லாட்டமாக இருக்கிறார். முதல் வந்த உடனே சொல்லியிருக்கலாமே, நான் தான்ப்பா உங்க சகோதரன், பயப்படாதீங்க, அப்பா கூப்பிட்டு வாங்க, நம்ம இங்க இருந்துக்கலாம். இல்ல, அவருக்குள்ள இருந்தது என்ன, நம்ம தம்பியை சேர்த்துப்போம், இவனுங்களை விரட்டி விடுவோம், இவங்க யாரு, இவங்களை எல்லாம் தெரியணும். அப்பா இருக்காருன்னு சொல்லி கூட எடுத்தோன்னு அப்பா கூப்பிடலையே. அவர் சொப்பனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் தரிசனத்துக்கு கொடுக்கவில்லை. அவருடைய சொப்பனம் நிறைவேறணும் இல்லையா? அவரை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதிலே இருந்ததை காட்டிலும் அவர் சொப்பனமும் நிறைவேறணும்ன்றதுல இருக்கிறார். எல்லாம் வணங்கட்டும், நம்ம வேலையெல்லாம் முடியட்டும், அப்புறம் கொண்டு வருவோம், அப்பாவை பார்ப்போம் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறார். அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அவனை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அவன் துன்மார்க்கமாக நடக்கவில்லை. சகோதரனுடைய துன்மார்க்கத்தை அப்பாவிடத்தில் கொண்டு வந்து சொல்லக்கூடிய சரியான உத்தியோகத்திலே அவன் இருக்கிறான். குழியில் போட்ட போதும் அவனை தேவன் தப்பிக்கக்கூடிய இடத்திலே அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். அங்கிருந்து இஸ்மவேல் மூலமாக போத்திபாரின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவன் சரியாகவே இருக்கிறான். இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்ற இடத்திலே அவனுடைய கேள்வி சரியாக இருக்கிறது. சிறைச்சாலையிலும் பார்த்தீங்கன்னா அவன் சிறைச்சாலை என்றால் நேரடியாக சிறைச்சாலையிலே இல்லை. சிறைச்சாலைக்காரனுடைய அந்த குவார்டர்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய விஐபி ஏரியால தான் அவர் இருக்கிறார். அதனால தான் ராஜாவுக்கு அடுத்தவரெல்லாம் அங்கு கொண்டு வரப்படுகிறார். அங்கேயும் அவன் சரியாக இருக்கிறான். அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய உண்மை என்பதெல்லாம் சரிதான். ஆனால் அதற்குள்ளே தேவனுடைய திவ்ய சுபாவம் கொண்டு வரக்கூடிய காலம் எடுக்குது. அது முடியல. யோசேப்பை கொண்டு வந்தாலும் யோசேப்புக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தம் என்பதிலே அன்பு மேலோங்கவில்லை. அதான் விஷயம். அன்பு சொந்தத்துலதான் அன்பு இருக்குது. பெஞ்சமின் மேல இருந்த அன்பு மற்ற அண்ணன் தம்பி மேல வரலையே. பெஞ்சமின் மேல இருந்த அன்பு அப்பா மேல வரலையே. இதெல்லாம் அவனுடைய குறைபாடுகளின் பக்கம். ஆனால் யூதாவிட்ட ஒரு லைஃப் இல்லைங்க, வெளியில சொல்ல முடியாது. யூதாவின் வாழ்க்கை என்பது அவன் 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். அவன் மனைவி இறந்துருச்சு. 2 குமாரருக்கு, முதல் குமாரனுக்கு கல்யாணம் பண்ண அவனும் இல்லை, 2வது பண்ண அவனும் இல்லை. இவன் குற்றத்தை மருமகள் மேல் கணக்கு போட்டு மருமகளை அனுப்பிவிட்டான். அனுப்பின இடத்துல அவள் அங்கே கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்ற இடத்துல கோபம் வந்துருச்சு அவருக்கு. போய் அவளை கொண்டு வாருங்கள், கொல்லுவோம் அப்படின்னா, இதான் அடையாளம் பாருயா இவர் தான் அப்படின்னா, என் குமாரனாகிய என் 3வது குமாரன் சேலா, அவனை உனக்கு தராமல் போனேனே, என் குமாரனாகிய சேலாவை உனக்கு தராமல் போனேனே என்ற இடத்திலே அவள் என்னிலும் நீதி உள்ளவர். இந்த சந்ததியை காக்கக்கூடிய இடத்தில் தான் அவர் அங்கே வேடமாறி வந்திருந்தார் என்ற இடத்திலே
அவர் என்னிலும் நீதி உள்ளவர் என்ற இடத்திலே, சொந்த நீதியை பலியாக்கக்கூடிய இடத்திலே, சொந்த காரியங்களை பலியாக்கி மான அவமானங்களை எல்லாம் அவன் விட்டு தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவன் யாருன்னா அது யூதா தான். அண்ணமாறு துன்மார்க்கம் பண்ணும்போதே அங்கேயே பிரிஞ்சுட்டான். அவன் பிரிஞ்சுதான் தனியா தான் இருக்கிறான் என்ற இடத்துல தான் அவன் வாழ்க்கை வெளியில சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கை தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கிறது. தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல யூதா இருக்கிறான். தெய்வீகம் இருக்கிறது. தெய்வீகத்துக்கு அவன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைங்க. சொந்த நீதியோ சொந்த காரியங்களோ ஒன்றும் இல்லாதபடிக்கு அவன் நொறுக்கப்பட்ட இடத்தில் தான் அவன் இருக்கிறான். இவனுடைய வார்த்தைகள் தான் கடினமாக யோசேப்புடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர், ஒரு நிமிடம் என் வார்த்தையை கேளும். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி, எங்க அப்பா இருக்காரு, அவனுக்கு மேல நான் போறேங்க, எங்க அப்பா செத்து போவாருன்னு சொன்னேன். யூதாவின் வார்த்தை தான் யோசேப்பின் இருதயத்தை உடைத்தது. பரிசுத்தத்திலே அன்பு குறைபாடு இருக்குது, ஆனால் அன்பிலே பரிசுத்தம். நம்முடைய அழைப்பு என்பது நம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றதுமாய் இருக்கும்படி உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பில் பரிசுத்தம். அன்பு இருந்தால் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீர்கள். அன்பு இருந்தால் விசுவாசம் நிலைத்திருக்கும். அன்பு இருந்தால் நீங்கள் நம்பிக்கையில நிலைத்திருப்பீர்கள். அன்புதான் முக்கியம். அதனால்தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பை மூன்று நிலைத்திருக்கிறது. இந்த அன்பே பெரியது என்று 13:13 1 கொரிந்தியர் 11:13 கொண்டு வருகிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த அன்புதான் பெரியது. இந்த யூதா வருவதற்கு காரணம் அவன் தான் அந்த வாசனையை மீட்டெடுக்கக்கூடிய இடத்திலே சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே வருகிறான். யூதாவிலே தான் இந்த மேன்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து, யூதாவில் தான் இந்த யாக்கோபின் பரிபூரணம் யூதாவில் தான் வருகிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தால், எபிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க யூதாவோ என்றால் பரிசுத்தவான்களோடு அவன் உண்மையாக இருந்து தேவனோடு ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல வருகிறான். உண்மை என்ற இடத்துல யூதா தான் இருக்கிறார். அங்க எபிராயிம்னா யோசேப்பு தானே. எபிராயிம் பொய்யினாலும் வஞ்சகத்திலும் போயிட்டானே. எபிராயிம் தலைமையில 10 கோத்திரம் போனாங்களே, அவங்களும் தேவனை விட்டு சோரம் போய்விட்டார்களே. கண்டுகுட்டிகள், எகிப்தின் கண்டுகுட்டிகளை வார்க்கக்கூடிய இடத்துக்கு போய்விடுகிறார்கள். எருசலேமுக்கு போகிறது வருத்தம் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். தேவனுடைய காரியங்களே அவர்கள் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து வரவில்லை. யூதாவோ என்றால் தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உண்மையாக இருந்து ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல யூதா வருகிறார். யூதா தான் மெயின். இந்த பயம் எல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக நீக்கப்பட்டு அவன் வாசஸ்தலமாக மாறுவது என்பது யூதா தலையெடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நமக்கு அவர் பயமுள்ள ஆவியை தராமல் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு என்பது யாக்கோபுக்கு இன்னும் வரவில்லை. ஆற்றை கடந்து அண்ணனுக்கு பயப்படுகிறான். அங்க எகிப்துக்கு போக ஒரு பயம் இருக்கிறது. என்ற பயம் எல்லாம் யூதாவில் தான் பரிபூர்ணமாக நீக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யூதா கோத்திரம் தான் தலையெடுக்கக்கூடிய இடத்திலே, அந்த அன்பு மேலோங்கக்கூடிய இடத்திலே, பயம் பரிபூர்ணமாக போன இடத்திலே, அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவாகி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல யூதா தான் வருகிறான். யூதா தான் வருகிறார். யூதா கோத்திரம் தான் மேன்மையான இடத்தில் வருகிறார். யூதா கோத்திரத்தில் தான் இந்த மேன்மையான அபிஷேகம் தாவீதுக்கு கொண்டு வரப்படுகிறது. யூதாக்கு அப்புறம் யூதாவிலே தாவீது தான் தலையெடுக்கிறார். இந்த யூதாவிலே தாவீதுக்கு தான் இந்த மேன்மையான அபிஷேகம் கொண்டு வரப்படுகிறது. இந்த தாவீதை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணும் பொழுது பயப்படுகிறார். சாமுவேலே பயப்படுகிறார். இது சவுலுக்கு தெரிஞ்ச என்ன ஆகிறது? அவன் என்னை கொன்று போடுவானே, பயம். ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அதுக்கு பின்பாக 2 பகுதியிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 2 பகுதியிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்ற இடத்துல யூதாவிலே ஒரு முறை அவன் ராஜாவாக்கப்படுகிறான் என்பது எழுத்தபடி அவர்கள் அபிஷேகம் பண்ணி தான் வைப்பாங்க.
அது என்ன 3 அபிஷேகமா அப்படின்னா, இதை அங்கே எழுத்தின்படி 3 அபிஷேகம் என்றாலும் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அபிஷேகத்திலே நாம் பெறக்கூடிய வளர்ச்சிக்கு இதை கொண்டு வருகிறோம். எங்க போறது? எப்ரோனுக்கு போ. எப்ரோனிலே அவனை ராஜாவாக்குகிறார்கள். அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை ராஜாவாக்குகிறார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கக்கூடிய இடத்தில் தான் அவன் எருசலேம் சியோன் என்ற இடத்துக்கு வருகிறான். சியோனில் இருந்து வரக்கூடிய அபிஷேகம் என்பது, கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது, எருசலேம் என்ற மேன்மையான வாழ்க்கை நமக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்றால் சியோன் என்ற தேவனுடைய இடத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். இதுதான் இந்த அபிஷேகம், இந்த அன்பு. இந்த ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படுகிறது, நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற இடத்திலே இந்த பயம் பரிபூர்ணமாக தள்ளப்பட்ட இடத்தில் தான் யாக்கோபின் குடும்பம் யூதா என்ற இடத்தில் தான் தலைப்படுகிறது. அதனால்தான் தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் எப்படி பதிவாக்கப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் 23 அவன் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனாகி தாவீதின் கடைசி வார்த்தைகள். நீங்க ஆதியாகமத்துக்கு அப்புறம் யாக்கோபுடைய அபிஷேகத்தை, யாக்கோபுடைய தேவனை கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல, அவன் கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல தாவீது தான் இருக்கிறான். இது வெளிச்சம். இந்த வெளிச்சம் அன்பினால் தான் கிடைக்கும். இந்த அன்பை, இந்த அபிஷேகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டது என்பது யூதா கோத்திரம் தான் என்று நாம் தெரிந்து. நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை தரவில்லை. நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். இந்த அன்பு பலன் தெளிந்த புத்தி என்ற இடத்திலே யூதா தான் வந்து சேருகிறது. சரியாக இருக்கிறான். அவனை அபிஷேகிக்கக்கூடிய இடத்துல சாமுவேலே பயந்தாலும் கூட தாவீதுக்கு அந்த பயம் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? இப்ப பயப்படுறாரு. அவரும் அங்கே சவுலுக்கு பயப்படுகிறார். எந்த நாளிலும் 27 அதிகாரத்தில் எந்த நாளிலும் ஒரு நாள்லே இந்த சவுலின் கையால நான் சாவது நிச்சயம் சொல்றாரு. ஆனா அல்ல, அங்கே சவுல் தான் போகிறான். சரியான நேரத்தை அறியாத சவுல் தான் போகிறான். சரியான நேரத்தை அறிந்தவன் அந்த நேரத்துக்காக காத்திருக்கக்கூடியவனாக இருப்பான். சவுலும் பாத்தீங்கன்னா இங்க நேரத்தை தான் மிஸ் பண்றாரு. காத்திரு என்றால் காத்திருக்கவில்லை. ஆனால் தாவீது நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். 40ஆம் சங்கீதம், கர்த்தருக்காக பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறேன் என்ற இடத்திலே தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்யக்கூடிய இடத்திலே அவனுக்கு சாட்சி தேவனை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள்ல அவர் பின்பு சவுலை தள்ளி 22ல என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தமானவை எல்லாம் செய்வான் என்பது யூதா தான். இந்த யூதாவுக்கு இந்த மேன்மை வருகிறது. எழுத்தின்படி அந்த சியோனையும் எருசலேமையும் அவன் கட்டினான் என்ற இடத்திலே அவன் தான் கட்டி கொண்டான், அவன் தான் பிடித்தான் என்ற இடத்திலே தாவீது தான் வருகிறான் என்று நாம் தெரிந்து, நமக்கும் அங்கே தேவனுடைய நேரங்களையும் சமயங்களையும் அவர் நம்மை வைத்த எல்லைகளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, சுயமாக ஒன்றும் பேசவில்லை. அவருடைய பிதா எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ, அவர் பிதா எதை ஒப்பு கொடுத்தாரோ அதையே செய்கிறார். சரியான நேரத்திலே சரியாக செய்யக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார். கல்யாணத்திலும் என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கே 19:27 யோவான் 19:27 யோவான் 19:27 பின்பு அந்த சீஷரை நோக்கி, இல்ல 12 யோவான் 12 இந்த வேலைக்காகவே காத்திருந்தேன். 12:21 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வேலையை சரியாக அறிந்தவராக இருக்கிறார். தாவீது சரியாக சியோன் கோட்டையை பிடித்து அங்கே மகாராஜாவை நகரமாக்கி எருசலேமை தேவனுடைய நகரமாக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வரக்கூடிய இடத்திலே தாவீதை சரியாக தேவன் வழிநடத்துகிறார். யாக்கோபின் குறைபாடுகள் என்பது நீக்கப்பட்டு, அவனுடைய கூடாரம் என்பது நீக்கப்பட்டு, அது வாசஸ்தலமாக மாற்றப்படக்கூடிய இடத்திலே அங்கே தாவீது தான் யூதா கோத்திரத்திலே தேவன் கொண்டு வருகிறார்.
ஏனென்றால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அந்த சிங்காசனத்திலே ஆளுகை செய்யும்படியாக அதை நித்திய சிங்காசனமாக தேவன் மாற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார். 1000 அரசாட்சிக்கு வருகிற இடத்துல அவர் வெளிப்படுத்துகிற விசேஷ கடைசியிலே தாவீதின் வேர் என்று தன்னையே அவர் சொல்லக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது. இந்த மேன்மையை யூதா கோத்திரம் தான் பெற்றுக்கொண்டது. ஏனென்றால் யூதா கோத்திரத்திலே அன்பு மேலோங்கி இருக்கிறது. யூதா வாழ்க்கை இல்லையே, அங்க தாவீதையும் 1000 குற்றம் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர்களில் தான் தேவநீதியை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே, சுபாவத்தை கட்டி எழுப்பி அன்பை ஊற்றி ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அதுக்கு அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் அங்கே பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய, அங்கு வேதனைகள் வழியாக நடத்தப்படக்கூடிய இடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். வருத்தம் சஞ்சலம் என்ற யாக்கோபுடைய வாழ்க்கை அங்கே இஸ்ரவேல் என்ற வாசஸ்தலமாக அழகுள்ளதாக மாற்றப்படுகிறது என்ற இடத்துக்கு அவன் தேவனுடைய நடத்திக்கு பரிபூர்ணமாக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நிர்ணயங்களை, நேரங்களை, அந்த இடங்களை நாம் சரியாக அறிந்து நம்மை அங்கே நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சரீரத்தின் அவயவங்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்ற இடத்திலே நாம் என்ன அவயவம், நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும், நான் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? தாவீதின் குமாரரில் குறைபாடு உள்ளவர்கள் யார்? தேவனுடைய சித்தத்தையும் நேரத்தையும் அறியாதபடிக்கு செயல்பட்டவர்கள் தான் அங்கே தேவ சித்தம் செய்வதற்கு பரிபூர்ணமான வளர்ச்சி அடைந்தும் அதை செய்யாமல் போனவர்கள். தாவீது எல்லா நேரத்திலும் தேவனை விசாரித்து அவருடைய சமயத்தை அறிந்து தக்க சமயத்திலே தக்க இடத்திலே இருந்து செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் அபிகேல் சொல்லும் போது, நீர் தேவனுடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே, நீர் யுத்தம் நடத்துகிற பராக்கிரமசாலின்னு சொல்லி இருக்கலாமே, இல்ல, நீர் தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்ற இடத்துல அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று உறுதியாக்கப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு தேவனுடைய நேரத்து சமயத்தையும் அவன் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருந்தான் என்பதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது தோட்டம் ஃபெயிலியரா போச்சு. இரண்டாவது தோட்டம் ஏசாயா 5. ஏசாயா 5 என்பது இஸ்ரவேல் தோட்டம், உயர்குல திராட்சை தோட்டம். ஒரு மேட்டிலே அதை வைத்தார். அது கசப்பான கனி கொடுத்திருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் தான் தோட்டம் என்ற இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி எங்கும் எழுதப்படவில்லை, புதிய ஏற்பாட்டில் தானே சந்ததி எழுதப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்கள் தானே அது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பழைய தோட்டங்கள் எல்லாம் ஃபெயிலியரா போச்சே, இந்த புதிய தோட்டத்தில் தானே தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார். இந்த புதிய தோட்டம் என்பது லூக்கா 12:13 அதிகாரத்தில் வைக்கப்பட்ட தோட்டம். அதுல அவர் வெறும் திராட்சை தோட்டம் இல்லாதபடிக்கு அங்க ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அதான் நம்ம ஏற்ற காலத்திலே நாம் கனி தரும்படியாக அவர் இருக்கிறார். தேவனுக்கு கனி கொடுப்பது என்பது நீதிகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, அவருடைய தன்மைகளை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவருடைய தெய்வீக தன்மை தான் யாக்கோபின் வாசனை. அந்த வாசனையை அவன் காக்கும்படியாக தான் அவனுடைய வாழ்க்கையில வருத்தம் சஞ்சலத்தை எல்லாம் மீறி அவன் ஜெயம் பெறுகிறான். இந்த யாக்கோபின் கூடாரம் அது வாசஸ்தலமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளிலும் நாம் தேவனை சார்ந்து தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நாம் ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய இடத்துல இருந்தால்தான் நாம் பாரம் சுமந்து தவிக்கக்கூடியவர்கள் என்ற இடத்துல இருக்கிறோம். நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், பரம வாசஸ்தலத்தை அடைந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். அங்க நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, இப்பொழுது நம்ம தேவனிடத்தில் இல்லை, ஆனாலும் நாம் தைரியமாகவே இருக்கிறோம் என்று எழுதுகிறார். தைரியமாகவே இருக்கிறோம், அவருடைய காரியங்களை நடப்பிக்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு நீதி அங்கே தேவனுடைய சமூகத்திலே அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அவரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பிரியமாகவே இருக்க விரும்புகிறோம் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கிறது. அதற்கு தாவீது தன்னை முற்றிலுமாக தன்னுடைய புறம்பான காரியங்களை அவன் அழித்திருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய சுயாதீன சித்தத்தை, தன்னுடைய சொந்த நோக்கங்களை, சொந்த பலத்தை, சொந்த நீதியெல்லாம் அழித்துதான் இந்த வாசஸ்தலம் என்ற இடத்துக்கு நாமும் தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் மாற வேண்டும் என்றால், அழகாக காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சுயத்தை நாம் முற்றிலுமாக நீக்க வேண்டும். நம் புறம்பான மனிதனானது அழிக்கப்பட்டு உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் நாம் பலனடைய வேண்டும். தாவீது அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அழித்துதான். தாவீதின் குமாரர்கள் இதை அடையாமல் போகிறார்கள்.
ஒரு அம்னோன், ஒரு அப்சலோம், ஒரு அதோனியா இந்த திட்டத்துக்கு விரோதமாகவே கிரியை நடப்பித்து அவர்கள் அழித்து போனார். ஒரு சாலமோனை தான் சாலமோன் வாழ்க்கையின்படி இதுக்கு தகுதி இல்லாதவன். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவனுடைய தாயுடைய பிரச்சனைகள் எல்லாம், தாவீதுடைய பிரச்சனை எல்லாம் பார்த்தால் இவன் சிங்காசனத்துக்கு வரவே முடியாது. தகுதியற்றவர்களை தான் தேவன் தகுதிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஒரு ஜாதிகளாகிய நம்மை தான் தேவன் அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அவருடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறியாமல் புரியாமல் அவரை சிலுவையில் அறைந்து அந்த சுதந்திரத்துக்கு அவர்கள் பாக்கியவான்களாக இல்லாதபடிக்கு அந்த நாட்டிலே போனார். நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிந்தினோராகிய நாம் முந்தினோராக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு பின்பாக அந்த நிறைவு நமக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் நமக்கு பின்பாக அந்த நிறைவு அவர்களுக்கு வரப்போகிறது. அவர்கள் நமக்காக வெட்டப்பட்டார்கள், நம் நிமித்தம் தள்ளப்பட்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களை நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ண வேண்டாம். ஒன்றை நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சுவிசேஷத்துக்கு இன்றைக்கு பயங்கராக இருக்கிறார்கள். ஆனால் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். அதனால நம்மையே ஒட்ட வைத்திருக்கிறாரே காட்டொலிவு மரங்களை, அவர்களை கொண்டு வருவது நிச்சயம் என்று கொண்டு வருகிறார். யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் யூதர்கள் அவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறார்கள் என்பது நிச்சயம். நம்மையே கொண்டு வந்திருக்கிறாரே. நமக்கு மைனஸ் தானே இருக்கு. கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், உலகத்திலே நம்பிக்கையற்றவர்கள் என்று இருக்கிறோமே. நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறாரே. தாழ்மையுள்ளவர்களாக தெய்வீக திவ்ய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறோம். ஒரு சுயாதீன சித்தமோ, ஒரு ஜென்ம சுபாவமோ, ஒரு சுய வெறுமோ, ஒரு சுய நீதியோ, நாம விருப்பப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை நாம் ஜீவியத்திலிருந்து அழித்து தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக நாம் இந்த காலை வேளையிலே யாக்கோபின் ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிகள் என்பது, அவன் தன் பிதாக்களின் ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகள் ஆகிய அந்த கால நிர்ணயங்களை அவன் தள்ளி அதிலே ஜெயம் பெற்றாலும், அந்த இடங்களை மாறி அவருடைய எல்லைகளை மாறி அவன் இருந்த இடத்திலே அவனுடைய குடும்பத்திலே ஒரு பாதிப்பு வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய இடத்திலே தேவன் அவனுக்கு இரக்கம் உள்ளவராக இருந்து அவருடைய முன்குறிப்பின்படி யாக்கோபை மேன்மை என்ற இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். யாக்கோபு என்ற இடத்திலே அவனுடைய கூடாரம் இஸ்ரவேல் என்ற வாசஸ்தலமாக அழகுள்ளதாக மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வாசஸ்தலம் என்ற இடத்துக்கு போகும்படியாக நாம் இந்த பூமியிலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். அவரோட பாடுபட்டால் அவருடைய ஆளுகையை அடைந்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆளுகைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசஸ்தலமாக மாறுபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் அடிஸ்தானத்தின் மேலே, அஸ்திபாரத்தின் மேலே நம்மை வீடாக, நகரமாக, ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக கட்டி எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி கட்டப்படும்படியாக நாம் புறம்பான மனிதனை அழிப்போம், பழைய மனிதனை அழிப்போம், பாவ மனிதனை அழிப்போம், சுயாதீன சித்தங்களை நாம் முற்றிலுமாக நிர்மூலமாக்குவோம். சொந்த நீதி, சொந்த காரியங்களை நாம் செய்யும்படியாக முற்பட வேண்டாம். நம்மை முற்றிலுமாக நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்து அந்த வாசஸ்தலமாக மாறும்படியான ஆவிக்குரிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு என்ற என் முற்பிதாக்கள் வணங்கின தேவனும், இந்நாள் என் தாயின் கருவிலிருந்து பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை வழி நடத்தின என் தேவன் என்று அங்கே 48:15 யாக்கோபு சொல்கிறான். அந்த இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற யூதாவின் அறிக்கை அங்கே யாக்கோபின் அறிக்கையாக இருக்கிறது. யாக்கோபின் அறிக்கையும், யாக்கோபின் தேவனையும், யாக்கோபின் அபிஷேகத்தையும் அவன் விரும்பி வாஞ்சித்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யூதா, தாவீது, தாவீதின் குமாரன் அங்கே இயேசு கிறிஸ்து. தாவீது குருடர்களை, சப்பானிகளை அழித்தது போல நம்முடைய தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து குருடரை, சப்பானியை அழிக்கவில்லை, குணமாக்குகிறார். சியோனின் பெருவழியை காணாத குருடர்களை அவர் குணமாக்குகிறார். சியோனின் பெருவழியிலே நடக்க முடியாத முடவர்களை அவர் நடக்க செய்திருக்கிறார். சியோனின் பெருவழியின் சத்தத்தை கேட்க முடியாத செவிடர்களை கேட்கும்படியாக செய்திருக்கிறார் என்ற இடத்திலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற இடத்திலே நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் என்ற மேன்மைக்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையின் பயங்கள் பரிபூர்ணமாக நீக்கப்பட்டு அன்பு, பூர்ண அன்பு, பயத்தை புறமே தள்ளும் என்ற இடத்திலே அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய காரியங்களை எல்லாம் அழித்து தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை அடைந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
பாரம் சுமந்து தவித்து இந்த கூடாரத்தை வாசஸ்தலமாக மாற்றுவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சுயாதீன சித்தம் வேண்டாம், ஜென்ம சுபாவம் வேண்டாம், சுய பலன் வேண்டாம், சுய நீதி வேண்டாம். தேவ நீதியை அடைந்து கொள்வோம். தேவ சித்தத்தை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமான வழிகளே நடக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்கள் நமக்குள்ளே ஒரு பரிபூரணத்தை கொண்டு வரட்டும், ஒரு பரிபூர்ணமான ஒரு அன்பை நமக்குள்ளே கொண்டு வரட்டும். இந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளட்டும். நம்முடைய கூடாரம் அது வாசஸ்தலமாக மாற்றப்படட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம்.